ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் வெங்கடேஸ்வராவில் வந்து விதை திருவிழா போட்டிருக்காங்க. பல்வேறு வகையான கிழங்குகள் எல்லாமே இருக்குது. பாரம்பரியமாக வந்து நிறைய பேர் வந்து தொலைச்சிட்டு வர விதைகள் எல்லாமே பார்க்கலாம். சரி, இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து நான் பசங்களை கூட்டிகிட்டு தான் போகிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் முதல் பார்க்குறவங்களா இருந்தால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வந்து விதையில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அப்பப்பப்பப்பா, மரபு காய்கறி கிழங்குக்கு திருவிழாக்கு நம்ம வந்துட்டோம். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. பாருங்கள், நீங்களே வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஐயோ இவ்வளோ கூட்டமாக உண்மையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சரியான கூட்டம். எல்லாமே வந்து வெரைட்டி. இங்கே பாருங்கள், இது வந்து எல்லாமே கொட்டாங்குச்சியில் செஞ்சு வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. கிராஃப்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே தினேஷ் அது வேணும் இது வேணும், நாங்கள் அப்பா சாமி வாங்கடா போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வெங்கடேஸ்வரா ஸ்கூல் கிட்டே வந்துட்டோம். க்ரௌட் வந்து அதிகமாக இருக்குது. எந்த தான் தப்பு, நான் தான் லேட்டாக வந்துட்டேன். ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே போகலாம் வாங்க. சூப்பரான பனை ஒலையிலே வந்து நம்ம கிளாக் அது ஓடுதுங்க. செல் போட்டாக்கா இந்த பக்கமும் வந்து கொட்டாங்கச்சில் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் பருத்தியில் வந்து கையால் நெஞ்சுதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். ஒரே கூட்டம் தாங்க அதிகம். எல்லா பொருளுமே எல்லா மக்களுமே வந்து விரும்பி வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. எல்லாருமே வந்து வெல்கம் 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 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இயற்கையை வந்து நம்ம மக்கள் எப்படிலாம் ரசிக்கிறாங்க பாருங்கள். எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாருமே வாங்குற மாதிரி தான் வந்து ஸ்டால்லாம் அமைச்சிருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இயற்கை முறையில் இருக்கணுன்றது தான் தாட்டே. மஞ்சள் வகைகள்லாம் சொல்லவே தேவையில்ல. அது என்ன வெரைட்டிஸ்னே நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ மஞ்சள் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே அப்படியே பார்த்துட்டு லைனாக ஒவ்வொன்றாவும் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். இது தினேஷ் யோகித் வந்து இந்த ஃப்ளேக்ஸ் கேட்டிருந்தாங்க. வீட் ஃப்ளேக்ஸும் ராகி ஃப்ளேக்ஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் அரிசியில் வந்து வறுத்து வச்சுருந்தாங்க. அரிசி மக்காச்சோளம்லாம் போட்டு வறுத்து வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டேன் நான். பெண்ணாத்தூர்லேயே இருக்குது இந்த நம்ம பாரத் தோட்டக்கலை நர்சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அந்த ஐயா சொன்னார், உங்களுக்கு எந்த இது தேவைனாலும் வந்து எங்கிட்ட வாங்கிக்கோங்க, எவ்வளோ நாற்று எதுனாலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். எவ்வளோ இருக்குது பாருங்கம்மா. எங்க பாரு, கீ செயின் தானே இதெல்லாம். கீ செயின்ரா? ஆமாண்டா, கீ செயின் பாரு, நல்லா இருக்குது. பனை ஓலையில் செஞ்ச பொருட்கள்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அரிசி இருக்குது பார்த்தீங்களா. கம்பு, திணை, சாமை, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லையுமே வந்து லட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. நானும் 5 லட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாபு ஆர்கானிக் ஐயா தான். அவர் வந்து மாடித்தோட்டம் சென்னையிலே வச்சுருக்காரு. அவர் யூடியூப்பும் வச்சுருக்காரு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே அவர்கிட்ட கிடைக்கும். மீன் அமிலம், பஞ்சகவியம்லேருந்து எல்லாமே அவர்கிட்ட கிடைக்கும். வேணும்னா நம்ம வந்து நீங்கள் பாபு ஆர்கானிக்னு சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும். யூடியூப்லேயும் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலிமா வந்து எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். அதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்தால் ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அந்த பாப்பா வந்து எல்லாருக்கும் ஒரு புன்னகை முகத்தோடு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டோம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து போன முறையும் வாங்கின பெருங்காயம் ஒரே ஒரு பிஞ்ச் போட்டெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். எல்லாருக்கும் உண்டு. $10 $12 கம்மி கிடையாது. அதை விட பாதி ரேட்டுக்கு தான் தரோம். ஆனால் அது 100 மில்லி அவ்வளவும் நஞ்சு. இது 200 மில்லி நீ குடிக்கிறீங்க, அவ்வளவும் நல்லது. சத்தையும் கொடுத்துருது, உடம்புல இருக்க கழிவுகளையும் வெளியேற்றுறதுல சிறப்பாக செயல்படுது. என்னங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்கா வந்து லவங்கத்தில் எண்ணெய் எல்லாம் மூலிகையிலே நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்பாட்டுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. அதனால வந்து நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு தினேஷ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே பாருங்க, சாப்பாடு வந்து ஒரு டோக்கன் வந்து 30 ருபீஸு. சரி, வாங்கி முதல்ல சாப்பிட்டு, ஏன்னா ரொம்ப முடியல சார், நம்ம கிளம்பி எல்லாம் முதல்ல சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் தினேஷ்லாம் யோகித்லாம். பாயசம், வெஜிடபிள் பிரியாணி, பிஸ்பல்லாபாத், லெமன் ரைஸ், வரகரிசியில் பொங்கல் மாதிரி ஏதோ கிச்சடி மாதிரி கிண்டி கொடுத்துருக்காங்க. கூட்டு கொஞ்சம் எல்லா காய்கறியும் போட்டு. யோகித், சாப்பிட்டியா? நல்லா இருக்கா தினேஷ்? ஏன் நீ சாப்பாடுலாம் வாங்க காணோம்? ஏன் திட்டுறேன்? பிஸ்பல்லாபாத் கூட வாங்க காணுமே நீ. ஆமாம், பீர்க்கங்காயில் நிறைய வெரைட்டிஸுங்க.
அதாவது நம்ம உணவும் தான் பார்த்துருப்போம். நீல புடலங்காய் எல்லாமே வந்து பார்க்க கண்களுக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. உண்மையாக நம்ம வந்து இது வந்து வளரும் இளைய சமுதாயத்தினர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் நேச்சராக வந்து கடவுள் கொடுத்தது, இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்றதுனால தான் வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விதை திருவிழான்னு போட்டு மக்கள் பார்வைக்காக வைக்கிறாங்க. உண்மையாக நிறைய க்ரௌட் இருந்ததுனால வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்கள ஏன்னா புதுசாக பார்க்கறதுனால ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இது பண்ணேன். அந்த அண்ணா என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு டச் பண்ணாமல் பாருங்க அப்படின்னாரு. சரி பரவாயில்ல. அப்படியே அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சொரக்கா, ஐயோ என்னடா இவ்வளோ இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொரக்காவை பார்த்தா பெருசாக இருந்துச்சு. பூசணி அது வந்து பச்சைவே சாப்பிடலாமா? இவர் தாங்க நம்ம கடவுள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவமாக இருந்து நம்ம ஆழ்வார் தாங்க. நம்ம ஆழ்வார் ஐயாவை மறக்க முடியுமா? அவர் வந்து எப்படி அவரை வணங்காமல் வந்து இது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அவர் கீழே தான் நம்ம விவசாயத்தை வந்து மேலே கொண்டுட்டு வரோம். அப்படியே இவனுங்க அங்கே நிற்கிறேன் நானுங்க. சரி நிலுங்கடா கண்ணான்னு சொன்னேன். பாப்பா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு வகையா 2 வகையா சொல்லவே தேவையில்லைங்க. என்னென்ன பேர்னே தெரியல. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமானே தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் முள்ளு கத்திரிக்காய் மட்டும்தான். இல்லைனா வெள்ளை கத்திரிக்காய், இல்லைனா வந்து நம்ம அந்த டிஸ்கோ காயின்னு சொல்லுவோம். ஆனால் ஊதா, நீல நிறம், சுக்கம்பார் கத்திரிக்காய், என்ன கத்திரிக்காய்க்கு வெரைட்டியே சொல்லவே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் வந்து இவ்வளோலாம் உண்மையாக வந்து நான் என்னுடைய லைஃப்பில் வந்து போன முறையும் போயிருந்தேன் விதை திருவிழாக்கு. இந்த முறை வந்து கண்டிப்பாக இன்னும் அரிய வகைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த பாருங்கள், இந்த பூளைப்பூன்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு மட்டும் தான். அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னார். மிளகானா நம்ம வெறும் ஆந்திரா மிளகா, நம்ம நாட்டு மிளகா, குண்டு மிளகா தான் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே நெய் மிளகா, காந்தாரி மிளகா, நீல நிற மிளகான்னு மிளகாய்க்கு வெரைட்டி சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தாங்க. இந்த கண்ணுக்கு என்ன அப்படியே 1000 கண்ணு குத்தா கூட பார்க்கறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு தக்காளி வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ அழகாக அந்த டிஸ்பிளே வச்சுருந்தாங்க பாருங்கள். ஒவ்வொரு பிளேட்லேயும் அந்த பிளேட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வாழை மட்டையால் செஞ்சது தான். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு தக்காளி நம்ம கண்டிப்பாக நம்ம நார்மலாக தக்காளி இல்லை நாட்டு தக்காளி பார்த்துருப்போம். ஆந்திரா வந்து ஹைப்ரிட்னு சொல்லுவோம், பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம். இதில் தக்காளி என்னென்ன கலர், அப்படியே பர்பிள் கலர்லாம் கொத்து தக்காளின்னு போட்டிருந்தாங்க. அப்படியே க்ரௌட் அதிகமாகிடுச்சிங்களா. இந்த பக்கம் கொஞ்சம் திரும்ப பாருங்கள், தக்காளி ஒவ்வொன்றா உங்களுக்கு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அப்படியே பொறுமையாக அப்போ வந்து கொஞ்சம் என்ன லஞ்ச் டைம்ன்றதுனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. சரி நம்ம வந்து தக்காளியாண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. பாருங்கள், கொத்து கொத்தாகவும் க்ரீனிஷாகவும் அப்படியே பர்பிள் கலர் கூட இருந்துச்சுங்க. தக்காளியா மிளகானாலும் பர்பிள் கலர் இருக்குது, இது என்னடா தக்காளியோட பர்பிள் கலர் இருக்கான்ற அளவுக்கு ஆச்சரியத்தை விட்டுச்சு. நீங்களே பார்த்து ரசிச்சுட்டு வாங்க இந்த தக்காளியெல்லாம். நம்மளுக்கு தெரிஞ்ச மக்காச்சோளம்லாம் நாட்டு மக்காச்சோளம் இல்லைனா ஹைப்ரிட் கதிர் தாங்க. இங்கே பர்பிள் கலரில் மெரூன் கலர்லாம் இருந்துச்சு. எனக்கே வியப்பாக இருந்துச்சு. மிளகா வந்து அவ்வளோ அணிட்டு லாங் சில்லி. ஈவன் உங்களுக்கு வேணுனாக்கா அந்த மொபைலில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ண தரேன்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஒரு வெளிநாட்டுக்காரங்களாம் கூட வந்து அவ்வளோ ரசித்து எடுத்துருந்தாங்க. நான் அவங்கள எடுத்த பாருங்க, அதாங்க ஹைலைட்டே. நல்லா இருந்துச்சு எல்லாமே. இந்த மூலிகை செடிகள் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பனங்கிழங்குல வந்து பனங்கிழங்கு பொடின்னு செஞ்சு வச்சுருந்தாங்க. உண்மையாக வந்து பனங்கிழங்குல இவ்வளோ சத்து இருக்கா அப்படின்னு கூட நம்மளுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. அந்த பொடியில் வந்து ஒரு பிஸ்கெட் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை நெல், அரிசி, பாரம்பரியம் எல்லாமே அவ்வளோ வெரைட்டிஸில் இருந்துச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்மல், கீ செயின், ஒட்டியானம், கிளிப்பு முதற்கொண்டு A to Z அவ்வளோ அழகாக பண்ணிச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்களேன், உண்மையாக நம்ம நார்மலாக வந்து நம்ம கடையில் போய்ட்டு வாங்கி போட்டோம்னா இதில் இயற்கை முறையில் வரது இல்லைங்களா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை பதப்படுத்தி அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா அரிசி இந்த மாதிரி என்னடா இவ்வளோ பேர் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கச்சன்னு இருந்துச்சு. அப்படியே கூட்டமாக அலைமோதிச்சு. அங்கேருந்து ஒரு க்ரீன் கலர் அரிசி நானும் 1 கிலோ 170 ரூபாய் சொன்னார். வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு திரும்ப அதாவது போன முறை ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. இந்த முறை வந்து கொஞ்சம் ஸ்டாலுங்கெல்லாம் அதிகமாக போடவே கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. 2 இடத்துல
ஓலை பொருட்கள்லாம் 2 இடத்துல, அதே மாதிரி வந்து சிரட்டை கொட்டாங்கச்சியில் செஞ்ச பொருள்னா அதுவும் 2 இடத்துல வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து 2 இடத்துல வச்சுருந்தாங்க. அப்படியே ஃபுல்லாக வழியில் பார்த்துக்கிட்டே வந்தோம். எல்லா வெரைட்டிஸுமே நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. செம்ம கூட்டம், ஒன்று சமாளிக்க மேலே வெளியே போயிட்டு வேண்டியது வாங்க போகலாம். பீயக்காய் அரப்பு நம்மெல்லாம் கிராமத்தில் பனை ஓலையை வந்து அடுப்பு மட்டும் தாங்க எரிச்சிருப்போம். இங்கே பனை ஓலையில் பாக்ஸ், அதாவது நீங்கள் ஜுவல்ஸ் வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பர்ஸே வந்துருக்குங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்து. ஐயோ நம்ம வாங்கலாம் விட பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நான். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொட்டாங்கச்சி சொல்லுவோம் இல்லைங்களா, தேங்காய் சிரட்டை, அதில் தாங்க செஞ்சது. சாமிலாம் அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து செடிகள்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம கண்ணுக்கு புஸ்தகம் தாங்க தெரிஞ்சிச்சு, அதுவும் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இயற்கை முறையில் தாங்க, எண்ணெய் கெமிக்கல் இல்லாத. கொஞ்சம் விதைகள்லாம் வாங்கி சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னானுங்க. சரி வாங்கப்பா போகலான்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஒரே கத்ரா யோகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. விதை திருவிழா பார்க்குறதுக்கு சரியான கூட்டம். ஒரே வண்டியில் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பார்க்கிங் தான். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். சரியான கூட்டம், எங்களால் ஒன்றும் முடியல. காலெல்லாம் அப்படியே மிதிச்சு எடுத்துட்டாங்க. யோகித் பாருங்க அப்படியே, நானால கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறான், அவன் அப்படியே டல்லாயிட்டான். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சரி வாங்கப்பா போகலாம், நானே கூட்டின்னு வந்துட்டேன். இப்போ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஸ்பாட் அவுட்டட் ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா தானியமே பார்த்தீங்கன்னா வந்து முளை கட்டியது. அது சத்து மாவாக நம்ம லட்டாவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, இல்லை கஞ்சியாகவும் காய்ச்சிக்கலாம்னு சொன்னாங்க. இது அரிசி ஃபார் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வரகு அந்த அரிசிலாம் வந்து வறுத்து பொரியாக வச்சுருந்தாங்க. இதையும் வாங்கினது கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ளேக்ஸ், இது வீட்டு கோதுமையில் செஞ்ச ஃப்ளேக்ஸ் பாலில் காய்ச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இது அரிசி பேர் சொன்னார், மறந்துட்டேன். நல்லா இருக்குது, பொங்கல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்போ போனாலும் வந்து பெருங்காயம் ஒன்று வாங்குவேன். அதனால் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்கில் இருக்கிறது. அதனால் பெருங்காயம் ஒன்று வாங்கினேன். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்காய் மட்டையில் தேங்காய் சிரட்டையில் செஞ்சது. இதுவும் ஒன்று வாங்கினேன். அப்படியே இப்படி அள்ளி அப்படி போடலான்னு. விதைகள் வந்து இது ஒரு 4 பயிர் தான் இந்த முறை வாங்கினேன். சரி நம்ம முதல்ல வந்து வாங்கி இது பண்ணிட்டு பிறகு தான் நம்ம வந்து விதைகள் வாங்கணும், வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதைகள் வாங்கினேன். இவனுங்களுக்கு கேட்டாலும் நிறைய பொருள்லாம் வாங்கலை. இது மட்டும் ஊதல் தான் வாங்கினீங்களே, ஒன்று தான் வாங்கினேன். இது வந்து இது ஒன்று விட்டுட்டேன். இதுவும் வந்து இந்த பாலில் போட்டு குடிக்கிறது தான், ஃப்ளேக்ஸ் தான், வீட் ஃப்ளேக்ஸ் மாதிரி. இது வந்து ராகி ஃப்ளேக்ஸு. இங்கே பாருங்க ராகி ஃப்ளேக்ஸ். இது ஒரு வயசான தாத்தா கொடுத்தாரு. நிறைய விதைகள் இருந்துச்சுன்னா வாங்க முடியல. அவரை இருக்கேங்க பாகல், இது வேற கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. இது மட்டும் ஒரு தாத்தா வயசானவர். ஐ எம் ஸோ ஹாப்பி. அவர் அப்படியே ஒரு முக பொன்னாகையில் கொடுத்துருந்தாரு. விதைகள்லாம் வந்து யாருமே தரமாட்டாங்க. பட்டு அவர் வயசான தாத்தா வந்து எல்லாருக்குமே வேணும், நீங்கள் 4 நாள் எடுத்துக்கணும் கரெக்டாக. இங்கே பாருங்கள், ஒரு 4 நாள் 5 விதை கொடுத்தாரு. அதனால் வந்து யாருமே இந்த காலத்தில் கொடுக்க மாட்டேங்களா, வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. சரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இவ்வளோ திங்ஸ் தான் வாங்கினேன். ஏன்னா திங்ஸ் வாங்குறதுக்கான டைம் இல்லைன்றதை விட கால் வந்து மிதிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே நடக்கவே தேவையில்ல, அப்படி தள்ளிட்டே போவாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரௌடு, முடியவே இல்லை என்னால். இன்னும் நான் நிறைய திங்ஸ் பார்த்தேன், ஆனால் அந்த இடத்துல நின்று என்னால் வந்து வாங்க முடியல. கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன் நான். இது எதுக்காக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மாழ்வார் மூலயமா வந்து நிறைய இளம் விவசாயிகளை ஆர்கானிக் மூலமாக இயற்கை விவசாயி உருவாக்கணும் அப்படின்றது தான். மக்கள் வந்து இப்போ நிறைய வந்து மண்ணை வந்து மாசுபடுத்துகிறாங்க, நிறைய கெமிக்கல் ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முகாமை போட்டு இந்த மாதிரி திருவிழா மாதிரி போட்டு நிறைய விதைகளை வந்து அவங்க சேகரித்து அதை சேல்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு நாட்டு ரக விதைகள் கிழங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க, சொல்லவே தேவையில்ல. நான் பார்க்காத உண்மையாக நான் பார்த்ததே இல்லை, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நிறைய கிழங்குகள், தக்காளி வகைகளே பார்த்தீங்கன்னா வீடியோவில் கண்டிப்பாக வரும் பாருங்களேன் நீங்களும். எவ்வளோ வெரைட்டி, அவரைக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய்லாம் இவ்வளோ பெருசு, கடவுளி இவ்வளோ பெருசுலாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, சொரக்காலாம் எவ்வளோ உயரம். அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம வீடியோவை பாருங்கள். இளம் விவசாயிகள் உருவாக்குறதுக்காக தான் வந்து நம்மாழ்வார் மூலயமா வந்து நிறைய பேர் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நாடு வந்து மாசு இல்லாத நாடாகவும் ஆக்கலாம். அதே மாதிரி இயற்கையாக இருந்தனாக்கா எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய தீமே.
இப்போ நிறைய ஜென்ரேஷன் நம்ம வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய டிசீசஸ் வருது. அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னாக்கா வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிகள், நெல் விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக எல்லாமே இருந்துச்சு. அரிசி முதற்கொண்டு அதில் வெரைட்டியாக லட்டு, பிஸ்கெட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து இயற்கை முறையில் கிடைக்கிற உணவுகளை வந்து உட்கொண்டு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். வரும் இளைய சமுதாயத்தினர் வந்து நல்லா இருக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து விவசாயம், அதாவது தேவைப்பட்ட உங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்ட காய்கறியோட வீட்டிலே போட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.